தமிழ் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. தமயந்தி மாட்டுக்கும் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அந்த ஸ்டேஷன் முன்னாடி. அப்பன்னு பார்த்து டிவியில் அபிராமி அம்மாவும் பிரீத்தியும் பார்த்துட்றாங்க. என்னது தமயந்தி இங்கே உட்காந்துட்டு இருக்கானா? உங்கள் அப்பா வந்து நலனை காப்பாற்றுறதுக்கு எந்த விதமான முடிவும் எடுக்கவே இல்லைன்னு தெளிவாக தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி தீவிரமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. சரி நம்மளே வந்து போக வேண்டியதான் அந்த இடத்துக்கு. தமயந்தி வந்து சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக ஆக்கிட போகிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப நிறைய மீடியா பீப்பிள்லாம் தமயந்தி முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. தமயந்தி எதுக்காக இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? என் புருஷனை காரணமே இல்லாமல் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்கள் புருஷன் தான் பணத்தை வாங்கிட்டு தரலன்னு சொன்னாங்களே, அப்போனா அதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் சொல்கிறீங்க? என் புருஷன் பணம் வாங்கினாரு தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி இவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லவே இல்லை. அது ஜஸ்ட் ஆரம்பிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது யாராவது அவ்வளோ பணத்தை கொடுப்பாங்களா? அப்போனா நீங்கள் யார் மேலே சந்தேகப்படுறீங்க? முதல்ல தப்பு பண்ணியிருந்தாருன்னா என்ன பண்ணியிருக்கணும்? எடுத்தோன்னே கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும். விசாரித்தப்ப நலன் உங்கள் மேலே இதெல்லாம் புகார் வந்து சொல்லியிருக்காங்க, இதுக்கு தகுந்த வந்து விளக்கத்தை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் அந்த விளக்கத்தை என் புருஷன்கிட்டேருந்து கேட்கவே இல்லை. இன்னொன்று என் புருஷன் தப்பு பண்ணவே இல்லை. இப்படியெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த விஷயத்தை வந்து காது கொடுத்து கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. நலனை பேசியே விட மாட்டேங்கிறாங்க. நலன் தப்பு பண்ணலைங்கிற மாதிரி அனித்தமாக சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஏஜிஆர் தான் இருக்கான். ஏஜிஆருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. என் ஹஸ்பண்ட் நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க, ஏஜிஆர் நம்பர் 2ல் இருக்காங்க. ஏஜிஆர் நம்பர் 1 வரணும்னா என் புருஷனை வந்து ஏதாவது ஒன்று பழி வாங்கணும் தான் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஸ்டேஷனில் வந்து கூப்பிட்டு சொன்னீங்களா? நான் சொன்னால் தான் அவங்க காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம தமயந்தி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராம் பிரசாத்தை காட்டுறாங்க. நலனோட அப்பா. அவர் டீ கடையில் வந்து பப்ஸும் டீயும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. பார்க்க காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். பையனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அவர் கேஷுவலாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பக்கத்தில் வழக்கறிஞர் இருக்காங்க. என்ன சார், என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் என்னங்க பண்ணுறது? என் பொண்டாட்டியும் சரி என் பையனும் சரி என்னை மதிக்கவே இல்லை. அவங்களுக்காக நான் எதுக்கு செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியாது. அபிராமி வந்து வீட்டுக்கு போனால் கண்ணா அப்படின்னா என்னை கேள்வி கேட்பான் தான். நான் அவங்கள கூட்டிகிட்டு டீ கடையில் வந்து நின்றுட்டுருக்கேன். சார், நீங்கள் பிரச்சனையை பெருசாகிற மாதிரி தெரியுது. கேஷுவலாக பப்ஸு டீ எல்லாம் சாப்பிட்டு முடிங்க, நம்ம பொறுமையாக நிதானமாக போகலான்னு சொல்லி 4 மணி கிட்டே ஆகுது. இன்னமும் நம்ம தமயந்தி அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏமா, வெயிலில் இருக்கிறப்பையும் சொன்னேன் போமான்னு, கேட்க மாட்டேங்கிற. தண்ணி குடின்னேன், அதுவும் கேட்காம இங்கே உட்காந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா சரி வராதுன்னு சொல்லி அந்த இடத்துல கான்ஸ்டபிள்லேருந்து எல்லாரும் சொல்கிறப்பையும் நம்ம தமயந்தி கேட்குற மாதிரியே இல்லை. நான் கடைசி வரைக்கும் இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பேன். நீ வழக்கறிஞரோட வந்திருந்தா உன் புருஷன் மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு அவங்க பேசியிருப்பாங்க. ஆனால் நீ அதுவும் செய்யலை. இந்த பக்கம் போராடுறேன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்க. என்னம்மா உன் பிரச்சனை? சின்ன பிரச்சனையா பெருசாகணும்னா உன் பிரச்சனையா? இன்ஸ்பெக்டர் தான் சொல்கிறாருல்ல வழக்கறிஞரை கூட்டிகிட்டு வான்னு. ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறீங்கம்மா காது கொடுத்து அப்படின்னு சொல்லும்போது, நான் கேட்க மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி வம்படியாக உட்காந்துட்டு இருக்கப்ப அபிராமி அம்மா ஓடி வந்துடுறாங்க. என்ன தமயந்தி இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? வா போகலாம், தயவு செஞ்சு போங்க அத்தை, நான் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த விட்டு வரவே மாட்டேன்னு சொல்லி மல்லு கட்டுறாங்க. ராம் பிரசாத் வந்து வராங்க அந்த இடத்துல. ஏன்னா தமயந்தி வந்து இந்த மாதிரி பண்ணுற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வழக்கறிஞர் வந்து தேடிட்டு இருக்கீங்களா? இதை நான் நம்பணுமா? நல்லன் மேலே உங்களுக்கு இவ்வளோ கோவம் இருக்கக்கூடாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவன் உங்கள் மேலே மதிப்பு மரியாதை வைக்கல, மரியாதை கொடுக்கல, அதுக்காக தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. கொஞ்சமாவது பிள்ளைக்கு அப்பாவும் நடந்துக்கணும். நீங்கள் என்றைக்காவது ஒரு நாளாவது நடந்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அபிராமி அம்மா வந்து ராம் பிரசாத்தை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. இன்னமும் நான் உங்களுக்கு நக்கலாக தானே தருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது லாயரை கூட்டிகிட்டு வராங்க. சார், நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இது எல்லாம் மிகப்பெரிய ஒரு தப்பு நடந்திருக்கு, இந்த தப்புக்கான ஆதாரம் இதுதான் சொல்லி எல்லா டாக்குமெண்ட்டையும் காட்டுறாங்க. ஒன்று ஆமாம் ஜாமீன் போடுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ராம் பிரசாத் வந்து கஞ்சடையில் சொன்னனால இதில் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கை விரிச்சிட்டு போகிறாங்க. என்னது வழக்கறிஞர் இப்படி சொல்கிறாங்க? இதுக்காக தான் வந்து யோசிச்சிட்டே இருந்தார் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு. அதனால தான் அவரால் எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம எதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ராம் பிரசாத் மட்டுமா. அபிராமியும் பிரீத்தியும் அப்படியே அவங்க கூட கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நைட் ஆகிடுது. என்னம்மா நீ காலையில் வெயிலில் உட்காந்த, தண்ணி குடித்தாலும் கொடுக்க மாட்டேங்கிற, ஒரு பக்கம் பனி அடிச்சிட்டு இருக்கு, இப்பயும் உட்காந்துட்டு இருக்கேன். என்ன நடந்தாலும் சரி நான் இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பேன், என்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அக்கா, நீங்கள் முன்ன பின்னே தெரியாமல் இருக்கீங்க, இருப்பினும் வந்து நான் இங்கே உட்காந்துருக்கேன். என்னை பற்றி பேசினதுக்கு இது எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. சில பேர் வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க. தமிழ் வந்து மழை வெயில் பனி கூட பார்க்காம இங்கே உட்காந்துட்டு இருக்குது. சில பேர் வந்து வழக்கறிஞரை கூட்டிகிட்டு வந்திருந்தா இந்த பிரச்சனை ஈஸியாக முடிஞ்சிருக்கும், இந்த பொண்ணு தான் இருக்கிற பிரச்சனையை வந்து பெருசாக்கிட்டே போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப செல்வி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 பேரை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. கான்ஸ்டபிள்லேருந்து எல்லாரும் உள்ளே வராங்க. சார், நான் இவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், அவன் இன்னமும் உட்காந்துட்டு தான் இருக்கான், இன்னமும் உட்காந்துட்டு இருந்தா எப்படியாவது பண்ணி அமுச்சு வையா, குச்சி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது
தப்பு பண்ணாதீங்க இன்ஸ்பெக்டர். நான் வெளில வந்தேன்னு வச்சுக்கேன். என்னடா பண்ணுவ? வெளில வந்தா அப்படி என்னடா பண்ணுவ? நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது, கான்ஸ்டபிள் அங்க வந்துடுறாங்க. எம்மா மரியாதையா போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, போவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. 2 கான்ஸ்டபிளும் வந்து அப்படியே அவங்கள தூக்கிட்டு வெளில போலான்னு பார்க்குறாங்க. இருப்பினும் வந்து முடியல. அப்பன்னு பார்த்து செல்வி வந்து 30 பேர கூட்டிட்டு வந்ததுனால, என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ பேசாம தானே உட்காந்துட்டு இருக்கா. இது உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா, நீங்க தப்பு பண்றது வெளியில வந்து தெரியக்கூடாதுன்னா, இது மாரி பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க அங்க செல்வியோட ஒட்டுமொத்த கேங்கும். இத கேட்டோனே, மன்னிச்சிருக்கா எனக்கு வேற வழி தெரியல. மெஸ் எப்பனாலும் தொறந்துக்கலாம். ஆனா நளினியும், உன்னையும் நான் தானே காப்பாத்தி ஆகணும். அதனால தான் வந்தேன். சரி செல்வி, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கலங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. நம்ம தமயந்தி, நீங்கலாம் மரியாதையா போங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அந்த இடத்துல மீடியா பீப்பிள்லாம் வந்து கேட்குறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர்ட்ட இந்த கேஸ் என்கிட்ட இப்போ இல்லவே இல்ல. அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. இப்ப அவங்கள்ட்ட தான் நான் வந்து ஒப்படைக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, மார்க் வராங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். மார்க் வரதுக்கு முன்னாடி தான் மீடியாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, நம்ம போலீஸ் மாட்டுக்கும் உள்ள வந்து போயிட்டாரு அந்த இன்ஸ்பெக்டரு. அப்பன்னு பார்த்து மார்க் வந்தோனே, என்னம்மா ஆச்சுங்கிற மாரி கேட்டோனே, நடந்த உண்மையெல்லாம் கேட்டு முடிச்சிடுறாங்க. ஐயா வெளியில யார் வந்திருக்காரு தெரியுமா? என்னது அவரே வந்துட்டாரா? அந்த அம்மாவுக்கும் இவங்களுக்கு என்னையா பழக்கம்? ஒண்ணும் புரியலையே. அப்பா பொண்ணுங்கிற மாரி பேசுறாங்க. என்னது இவரோட பொண்ணா? இவரோட பொண்ணுலாம் கிடையாதே! தெர்ல அப்படின்னு சொல்லும்போது, இன்ஸ்பெக்டர் வந்து வெளுத்து எடுக்குறாங்க அந்த இடத்துல மார்க்கு. என்னையா நெனச்சுக்கிட்டு இருக்க? கேட்க ஆள் இல்லன்னு நெனச்சியா? அவர் மேல தப்பு வந்திருக்கியா? அதனால தான். அப்பன்னா என்ன ஏதுன்னு விசாரிக்காம உள்ள வச்சுட்ட. அவ்வளோ பொறுப்பாயா வேல பார்க்குறீங்க? சரி, நான் சொந்த இதுல வந்து அந்த பையன வந்து வெளியில வந்து கொண்டு வந்துக்கிறேன். மரியாதையா அதுக்கேத்த மாரி எல்லாமே நீயே பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம மார்க். வேற லெவல்ல